குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் டு KA5S அகாடமி. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு யூனிட் 11 பார்க்க போகிறோம். நம்ம என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு தொடர்ந்து கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கிளாஸஸ் நீங்கள் தொடர்ந்து எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நம்மளுடைய யூடியூப்பில் போய் நீங்கள் KA5S அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ ஃபர்தராக நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள அந்த டாப் டவுன் பட்டன் அமைக்கி ஆல் அப்படிங்கிறத அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் என்எம்எம்எஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலில் மேலே பார்த்தீங்கன்னா ஹோம் வீடியோ ஷார்ட்ஸ் பிளேலிஸ்ட்னு இருக்கும். நீங்கள் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிறோம். ஸோ அதில் என்எம்எம்எஸ் மேட்டோடைய பிளேலிஸ்ட்டில் போய் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தொடர்ந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ஓகே, நம்ம இன்னைக்கு நம்ம டாபிக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே மேட்டில் 30 டாபிக் கிட்ட இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேங்களா? ஸோ மேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய 30 டாபிக் கிட்ட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஏற்கனவே ஒரு 3 டாபிக்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்போ 4வது ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இது யூனிட் 11 வென் டயக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வெண் படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ வெண் படங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலியமாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பாருங்கள், பொதுவாக ஒரு 3 வேர்ட் கொடுத்துருவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது 3 வேர்ட் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு வேர்டுக்கும் நீங்கள் ஒரு ஒரு சர்க்கிள் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? இந்த சர்க்கிள் என்ன தொடர்பு இருக்குது, ஸோ அந்த சர்க்கிள் எந்த லாஜிக் பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு படமே கொஸ்டின்ஸே அப்படி தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் போகும்போது உங்களுக்கு புரியும். உங்களுக்கு சிம்பிளாக நான் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 வேர்டு இருக்குது. ஓகேங்களா? பள்ளி, வகுப்பறை, கரும்பலகை. ஓகேங்களா? ஸோ பள்ளினா ஸ்கூல், வகுப்பறை அப்படின்னா கிளாஸ் ரூம், கரும்பலகை அப்படின்னா பிளாக் போர்டு. ஸோ 3 வேர்டு இருக்குது. இந்த 3 வேர்டுக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரும்பலகைங்கிறது சின்னது. ஓகேங்களா? ஸோ கரும்பலகைங்கிறது சின்னது. இந்த கரும்பலகை எங்கே இருக்கும்? வகுப்பறைக்குள்ளே இருக்கும். ஸோ வகுப்பறைக்குள்ளே தான் கரும்பலகை இருக்கும். இந்த வகுப்பறை எங்கே இருக்கும்? கிளாஸ் ரூம். அது ஸ்கூலுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் 3 வேர்டுக்குமே நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கீங்க, ரவுண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒன்று ஸ்கூல். ஸ்கூல் தான் கொஞ்சம் பெரிய ஒய்டான ஒரு ஆங்கிளில் பார்த்தோன்னா ஸ்கூல் தான் பெருசு. ஸோ அதுக்கப்புறம் பெருசு ஸ்கூலோடய கொஞ்சம் சிறுசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம். ஸோ அதில் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு திங் தான் என்னது? பிளாக் போர்டு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். இது ஒன்று. அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ மீன், காய்கறிகள், கத்தரிக்காய். ஸோ இது மூணு மூணு வார்த்தை இருக்கு. நம்ம 3 ரவுண்ட் போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ மீன்கிறது ஒரு இறைச்சி. மீனுக்கு ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம். மீன். காய்கறி. ஸோ மீன்கிறது உணவுப் பொருள் தான். ஆனால் காய்கறிங்கிறது ஆஹ், மீனுக்கும் காய்கறிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? மீன்கிறது ஒரு நான்வெஜ். ஓகேங்களா? காய்கறிங்கிறது வெஜிடபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கத்தரிக்காய்ங்கிறது இந்த காய்கறிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன காய்கறி. கத்திரிக்காய் காய்கறிகள் அப்படின்னா அது கேரட்டு, முள்ளங்கின்னு சொல்லிட்டு நிறைய காய்கறி, எல்லா காய்கறிகளும் அது வரும். ஸோ கத்திரிக்காய்ங்கிறது காய்கறிகளில் ஒன்று. ஸோ கத்திரிக்காயோட ஒய்டாக கொஞ்சம் பார்த்தீங்க, ஹோலிஸ்டிக் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா காய்கறிகள்ங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓகேங்களா? இப்ப அடுத்து பாருங்க. இவ்வளோதான். இதோடைய இந்த இந்த 3 வார்த்தைக்கான வென் டயக்ராம் இதுதான். இப்போ இதோடைய வென் டயக்ராம் நம்ம பார்க்கலாம். ஸோ பறவைகளுக்கு ஒரு ரவுண்ட் போட்டுருவீங்க. புறா. புறாங்கிறது பறவைகள்ங்கிறது ஹோலிஸ்டிக்கான ஒன்று. ஓகேங்களா? புறா, காகம், கழுகு எல்லாமே பறவை தான். ஸோ நீங்கள் புறாவுக்கு ஒரு ரவுண்ட் போடணும். ஆனால் அந்த ரவுண்ட் எதுக்குள்ள இருக்கணும்? பறவைகளுக்குள்ளே இருக்கணும். ஏன்னா புறாங்கிறது ஒரு பறவை இனம் தான். ஸோ மயில்ங்கிறது ஒரு பறவை தான். ஓகேங்களா? அப்போ படம் இப்படி வரும். ஆனால் இந்த படங்கள் எப்படி வரக்கூடாது? ஸோ பறவைகளுக்கு ஒரு ரவுண்டு, புறா போட்டு இதுக்குள்ள மயில் போட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸோ மயில்ங்கிறது புறாக்குள்ள வரும்னு அர்த்தம். ஸோ புறாங்கிறது தனி பறவை. ஓகேவா? அப்போ பறவைங்கிறது ஒரு ரவுண்ட் போட்டீங்க அப்படின்னா புறாவுக்கு ஒரு ரவுண்டு, மயிலுக்கு ஒரு ரவுண்டு. ஸோ இப்படி போட்டால் தான் அது கரெக்டானது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஆஹ் இந்த மாதிரி தான் இருக்கு. நீங்கள் சம்ஸ் போகும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சிம்பிளா இருக்கும். இங்க பாருங்க. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்கள் ஒவ்வொன்றும் 3 உறுப்புகளுக்கும் இடையே உள்ள தொடர்பை
காட்டுகின்றன. சரியான படத்தை கண்டறிக. ஓகேங்களா? இதுதான் கொஸ்டின். உங்களுக்கு வந்து ஒரு 4, 5, 6 வகையான படங்கள் குடுத்துட்டாங்க. கொஸ்டின்ஸ் கீழ குடுத்துட்டாங்க. ஸோ இதுல வந்து இந்த 3 வேர்டு ஒவ்வொன்லயும் 3 வேர்டு இருக்கு. ஸோ இந்த 3 வேர்டுக்கும் அ தொடர்பு படுத்துற மாரி படத்த நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொருலயும் வந்து 3 ரவுண்ட் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா 3 வேர்டு இருக்கனால. ஸோ எர்த்து, ஏர், வாட்டர். இப்ப பாருங்க, எர்த்துங்கிறது பூமி. ஏர்ங்கிறது பூமிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு வகையான அ ஒரு பொருள்னு வச்சுக்கோங்களேன். ஏர்ங்கிறது ஒரு பொருள். வாட்டர்ங்கிறது ஒரு பொருள். ஸோ ஏர் வேற, வாட்டர் வேற. ஆனா இது 2 எதுக்குள்ள இருக்கும்? எர்த்துக்குள்ள தான் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்க படம் வரைஞ்சீங்க, நீங்க எப்படி வரைவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து படம் வரைஞ்சீங்க அப்படின்னா, இப்போ எர்த்துக்கு ஒரு ரவுண்ட் போட்டுருவீங்க. ஷார்ட்டா வந்து ஈன்னு போட்டிருக்கேன். ஏர்ங்கிறது எர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஓகேங்களா? வாட்டர்ங்கிறது அதுவும் எர்த்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஆனா இந்த வாட்டரும், ஏரும் வந்து எந்த தொடர்பும் கிடையாது. ஸோ இந்த இது நீங்க 2ம் ஒருவேள இதே மாரி போட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2க்கும் காமனா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஏர் வேற, வாட்டர் வேற. அதனால வந்து இங்க வந்து காமனான எந்த வார்த்தைகளும் இல்ல. அதனால வந்து நீங்க இதுக்கு கரெக்ட்டான டிராயிங் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டிராயிங் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி இருக்கணும். இந்த மாரி படம் எங்க இருக்கு? ஆப்ஷன் பில இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் போலாம். தமிழ்நாடு, ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம். தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட்டு, ஆந்திராங்கிற ஒரு ஸ்டேட்டு, மத்திய பிரதேசங்கிற ஒரு ஸ்டேட்டு. ஓகேங்களா? 3மே ஸ்டேட் இருக்கு. 3லயுமே வந்து ஏதாவது காமனா இருக்கா? இந்தியால இருக்கக்கூடிய 3 வேற வேற ஸ்டேட். ஓகேங்களா? அப்ப நீங்க எது காமனாலாம் எதுவுமே கிடையாது. 3மே ஸ்டேட். ஆனா 3க்குமே எந்த தொடர்பும் கிடையாது. இப்ப தமிழ்நாடுக்கு ஒரு ரவுண்ட் போடுவீங்க. தமிழ்நாடு. அதே மாரி ஆந்திர பிரதேசம், ஆந்திரா. ஓகேங்களா? ஸோ ஆந்திர பிரதேஷ்க்கு ஒரு ரவுண்ட் போட்டுருவீங்க. மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ்க்கு ரவுண்ட் போட்டுருவீங்க. அப்போ 3மே தனித்தனியா இருக்கும். 3 எந்த ரவுண்ட்குள்ளேயும் வராது. ஒண்ணோட ஒண்ணு ஒட்டியும் வராது. ஸோ இந்த மாரி படம் எங்கேயா இருக்கான்னு பாருங்க. இதுல வந்து மிங்கிள் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ரவுண்டுக்குள்ள 2 ரவுண்ட் வந்திருக்கு. இது 3 ஒவ்வொரு இந்த 3 ரவுண்டுமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு. இதுல வந்து 2 டச் ஆயிருக்கு. இது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு. ஒண்ணு மட்டும் தனியா இருக்கு. இந்த 3 இது பாருங்க. 3 ரவுண்டும் தனித்தனியா இருக்கு. ஸோ ரவுண்டு வந்து சில இடங்கள்ல உங்களுக்கு இந்த மாரி தனித்தனியா குடுத்துருப்பாங்க. ஸோ இது இது நீங்க இப்படியும் வரையலாம். இந்த மாரியும் வரையலாம். இந்த மாரியும் வரையலாம். ஸோ எல்லாம் ஒண்ணு தான். 3 தனித்தனியா இருக்கிறத காமிக்கிற மாரி வரையணும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த படம் எங்க இருக்கு உங்களுக்கு? ஸோ ஆப்ஷன் டில தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இதே மாரி நீங்களா வந்து அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பாஸ் பண்ணி, நீங்களே யோசிங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெறைய சம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கு மேல உங்களுக்கு சொன்னது புரியாட்டினா கூட, இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே நீங்க பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. சரி, இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரோஜாக்கள், பூக்கள், மீன்கள். ரோஜாக்கள், பூக்கள், மீன்கள். ஸோ ரோசஸ், ஃப்ளவர்ஸ், ஃபிஷஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோசஸ் அப்படிங்கிறது ரோஸுங்கிறது ஒரு வகையான பூ. அது காமனாக வந்து ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ளவர்ஸ்குள்ளே வரக்கூடியது. ஸோ அப்போ வந்து ஃப்ளவர்ஸுங்கிறது கொஞ்சம் ஹோலிஸ்டிக்காக நம்ம பார்க்கணும். ஒய்டாக இருக்கும். ரோஸுங்கிறது ஃப்ளவரில் ஒரு ஒன்று, ஃப்ளவருக்குள்ளே வரக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அப்போ ரோஸ் வந்து ஃப்ளவருக்குள்ளே வரும். ஃபிஷஸ் மீன்கள்ங்கிறது தனி. இதெல்லாம் வந்து பூ இனங்கள். ஓகேங்களா? பூ இனத்துக்குள்ள வருது. ஸோ ஃபிஷ்ஷுங்கிறது தனியாக வந்து ஒரு உயிரினம். ஓகேங்களா? அது வந்து ஒரு அனிமல். ஓகேங்களா? ஸோ ஃப்ளவர் ரோஸ்ங்கிறது அனிமல் கிடையாது. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபிஷ் வந்து தனியாக காமிக்கணும். ஸோ இந்த மாதிரி படம் எங்கே இருக்குன்னு பாருங்க. மேலே ஒரு ரவுண்டுக்குள்ள ஒன்று வரணும். ஒரு ரவுண்டு மட்டும் தனியாக வரணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எங்கே இருக்கு? ஆப்ஷன் எஃப். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் எஃப் வந்து எங்கே இருக்கு? ஆப்ஷன் 1ல தான் இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? எஃப்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிள் ஆனது. ஸோ அது வந்து ஒரு பேசிக்காக அதில் கொடுத்த அந்த வார்த்தைக்கு மீனிங் தெரிஞ்சிருந்தாலே உங்களால் வந்து அந்த தொடர்பை வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஃபோர்த் கொஸ்டின் போலாம். உலகம், கண்டங்கள், நாடுகள். ஸோ உலகம், கண்டங்கள், நாடுகள். ஸோ உலகம்ங்கிறது மொத்த உலகம். ஸோ அந்த உலகத்தை வந்து 7 கண்டங்களா பிரிச்சிருவாங்க. ஸோ கண்டங்களுக்குள்ள என்ன இருக்கும்? நாடு இருக்கும். ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. ஸோ உலகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரவுண்டு போட்டீங்க அப்படின்னா, கண்டங்கள்ங்கிறது அதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டங்கள், 7 கண்டங்கள். இப்ப அந்த கண்டங்களுக்குள்ள தான் சின்ன சின்ன அந்த கண்டங்களே என்ன பண்ணுவாங்க? சின்ன சின்ன நாடுகளா பிரிப்பாங்க. ஸோ இது வந்து படம் வந்து எப்படி வரும்? ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி படம் உங்களுக்கு எங்க இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி இதுல எங்க கொடுத்துருக்காங்க? என்ன இருக்கு? ஆப்ஷன் 2ல வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும்? இதான் கரெக்டான ஆன்சர்.
ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். நீங்களே பாஸ் பண்ணிட்டு நான் கொஸ்டின் ரீட் பண்ணிட்டு நீங்களே பாஸ் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். பேனா, ஆடைகள், சட்டை. பேனா, ஆடைகள், சட்டை. நீங்களே பாஸ் பண்ணிட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வரும், நீங்களே ரவுண்ட் பண்ணிட்டு இந்த அதே மாதிரி ரவுண்ட் எங்க மேல இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை அதுக்கப்புறம் கேளுங்க. ஓகேங்களா? ஸோ பென், ட்ரெஸ்ஸஸ், செட். இது பார்த்தாலே தெரியுது ஆடைகள். ஆடைகள் அப்படிங்கிறது சட்டைங்கிறது ஆடைகள்ல ஒண்ணு. ஓகேவா? ஸோ ஆடைகள்ங்கிறது தான் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ அதுக்குள்ள வந்து சட்டைகள் அப்படிங்கிறது வரும். பெண் அப்படிங்கிறது ஆடைகளுக்குள்ளேயே வராது. ஆடைகள் சட்டைக்கு எதுக்குமே சம்மந்தம் இல்லாது. அப்போ பெண்ங்கிறது தனியா வரும். ஓகேங்களா? பேனா. நான் ஷார்ட்டா எழுதியிருக்கேன். நீங்க ஃபுல்லா எழுத வேணாம். இதே மாதிரி ஷார்ட்டா எழுதுனா இப்போ டைம் இருக்காரு எக்ஸாம்ல. உங்களுக்கு சிம்பிளா வந்து நீங்க எழுதிக்கிட்டா போதும். ஓகேங்களா? ஓகே. இந்த மாதிரி படம் எங்க இருக்கு மேல? ஸோ ஒரு ரவுண்டுக்குள்ள ஒரு ரவுண்ட் வரணும். ஒரு ரவுண்ட் தனியா வரணும். ஸோ ஆப்ஷன் எஃப். ஸோ இதுல ஆப்ஷன் எஃப் எங்க இருக்கு? ஆப்ஷன் 3ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. சிக்ஸ்த் கொஸ்டின் போலாம். தாவரங்கள், உணவுப் பொருட்கள், விலங்குகள். தாவரங்கள், உணவுப் பொருட்கள், விலங்குகள். ஓகேங்களா? ஸோ நீங்க தாவரங்களுக்கு ஒரு ரவுண்ட் போடுவீங்க, உணவுப் பொருட்களுக்கு ஒரு ரவுண்ட் போடுவீங்க, விலங்குகளுக்கு ஒரு ரவுண்ட் போடுவீங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்களே ரவுண்ட் பண்ணி என்ன என்ன மாதிரி ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கமெண்ட்ல பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் என்னோட எக்ஸ்பிளனேஷன் கேளுங்க. ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா உணவுப் பொருட்கள், தாவரங்களுக்கு ஒரு ரவுண்ட் போட்டுருவீங்க. உணவுப் பொருட்கள். ஸோ தாவரங்கள சில பொருட்கள வந்து நம்ம உணவா சாப்பிடுவோம். தாவரங்கள் எடுத்துட்டாலே சில பொருட்கள் வந்து உணவா நம்ம சாப்பிடலாம். சில பொருட்கள் எல்லா தாவரங்களையும் உணவா சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ண வரீங்கன்னா, உணவுப் பொருட்கள வந்து நீங்க என்ன பண்ணிறக்கூடாது, உணவுப் பொருட்கள வந்து பெருசா போட்டு அதுக்குள்ள தாவரத்த போட்றக்கூடாது. ஏன்னா, தாவரங்கள்ல சில பொருட்கள வந்து நம்ம சாப்பிடலாம். சில தாவரங்கள நம்ம சாப்பிட முடியாது. விஷ தாவரங்கள்லாம் கூட இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்ப அதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாரி ஒரு இது வந்து அ தாவரம் அப்படிங்கிறது இந்த ரவுண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இது உணவுப் பொருட்களான ரவுண்டு. இதுல இந்த பார்ட் 2 ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த பகுதி மட்டும் உணவா எடுத்துக்கக்கூடிய பொருள். தாவரமும் உணவா தாவரமாவும் இருக்கும். அது உணவுப் பொருளாவும் இருக்கும். ஸோ அததான் வந்து இத குறிக்கும். ஸோ இது வந்து தாவரங்கள மட்டும் குறிக்குது. இந்த சேட் பண்ணாத இடங்கள் வந்து தாவரங்கள மட்டும் குறிக்குது. இந்த பக்கமும் சேட் பண்ணாத இந்த ரவுண்ட்ல சேட் பண்ணாத இடங்கள் வந்து உணவுப் பொருட்கள மட்டும் குறிக்குது. ஓகேங்களா? ஸோ இது 2மே வந்து மெர்ஜ் ஆகக்கூடிய இடம் தான் தாவரமாவும் இருக்கும், உணவுப் பொருளாவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாரி நீங்க விலங்குகள் எடுத்தாலுமே, விலங்குகள்லயுமே பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருட்கள் சில பொருட்கள் வந்து உணவுப் பொருட்களா இருக்கும். ஓகேங்களா? சில பொருட்கள் வந்து உணவுப் பொருட்களா இருக்கும். சில பொருட்கள வந்து உணவுப் பொருட்களா சாப்பிட முடியாது. சில விலங்குகள சாப்பிட முடியும். சில பொருட்கள வந்து சாப்பிட முடியாது. ஸோ படம் வந்து நீங்க இப்படிதான் வரையணும். ஓகேங்களா? அதுக்காண்டி வந்து நம்ம வந்து இப்படி வரையலாமா? இது வந்து தாவரத்த குறிக்கும். இது வந்து உணவ குறிக்கும். இது வந்து விலங்க குறிக்கும் அப்படின்னு போடலாமா? தாவரமும் விலங்கும் மிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? தாவரங்கள் வந்து தாவரங்கள்ல சில தாவரங்கள் சில இது விலங்குகளா இருக்க வாய்ப்பு இருக்கா? விலங்குகள்ல வந்து சில இடங்கள் தாவரங்களா இருக்க வாய்ப்பு இருக்கா? தாவரங்கள் ஒரு தனி ஒரு இனம். விலங்குகள்ங்கிறது ஒரு தனி. ஓகேங்களா? ஸோ இது 2 மெர்ஜ் ஆக வாய்ப்பே இல்ல. ஆனா உணவுப் பொருட்கள்ங்கிற அடிப்படையில வந்து என்ன பண்ணலாம்? உணவுப் பொருட்கள சில பொருட்கள் வந்து தாவரமாவும், சில பொருட்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்? விலங்குகளாவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த படம் வராது. இந்த படம் தப்பு. இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? மேல உள்ள படத்த பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து படத்திலேயே வந்து இந்த மாரி படம் குடுக்கல. ஸோ இந்த படம் தான் குடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏல இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ. இதுக்கு வந்து கரெக்ட்டான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ வந்து எதுல இருக்கு? ஆப்ஷன் 2ல இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் போலாம். 7த் கொஸ்டின் பாருங்க. நிமிடம், நாள், மாதம். நிமிடம், நாள், மாதம். ஸோ நீங்க 3 சர்க்கிள் வரைய போறீங்க. ஸோ இந்த 3 சர்க்கிளையும் வரைஞ்சுட்டு எந்த மாரி இருக்கு அப்படிங்கிறத ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நிமிடம், நாள், மாதம். இதுல நீங்க பார்த்தாலே தெரியுது. இது எல்லாமே காலத்த குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஸோ நீங்க மாதத்துக்கு ஒரு ரவுண்ட் போடுவீங்க. மாதத்துக்கு ஒரு சர்க்கிள். ஸோ மாதத்துக்குள்ள தான் நாளுங்கிற ஒரு நாள் வரும்.
அதுக்குள்ள தான் நிமிடம் இருக்கு. ஓகேங்களா? நிமிடம்ங்கிறது கம்மியான காலத்தை குறிக்கும். ஸோ அதோடைய பெரிய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாள். அதோடைய பெருசு அப்படின்னா மாதம். ஸோ அப்போ வந்து இது வந்து காலம் எல்லாமே இருக்கனால ஒண்ணுக்குள்ள ஒண்ணா தான் வரும். ஸோ இதுக்கு இந்த மாரி படம் எங்க இருக்கு? 3மே வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கக்கூடிய படம் எங்க இருக்கு? ஸோ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஆப்ஷன் சில தான் அந்த மாரி படம் இருக்கு. ஆப்ஷன் சிங்கிறது எங்க குடுத்துருக்காங்க? ஆப்ஷன் 1ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது கரெக்ட்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. 8த் கொஸ்டின் பார்ப்போம். பெண்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள். பெண்கள் பெண்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள். இப்போ பெண்களுக்கு ஒரு ரவுண்ட் போடுவீங்க. பெண்களுக்கு ஒரு சர்க்கிள் பண்ணிக்கலாம். ஆசிரியர்கள். ஸோ பெண்கள்ல வந்து சில பேர் ஆசிரியராகவும் இருக்கலாம். ஆசிரியர்கள் இல்லாமலும் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ அதுக்கு படம் வந்து நீங்க என்ன பண்ணலாம்? ஆ ஆசிரியர்கள்ங்கிறத வரைஞ்சீங்க அப்படின்னா, பெண்கள்ங்கிறதும் லைட்டா மெர்ஜ் ஆகுற மாரி வரையணும். ஓகேங்களா? எல்லாருமே எல்லா எல்லாருமே வந்து நம்ம வந்து எல்லா பெண்களும் ஆசிரியர்கள்னு சொல்ல முடியாது. ஆனா என்ன பண்ணலாம், பெண்கள்ல சில பேர் வந்து ஆசிரியர்களா இருக்கலாம். ஸோ அதே மாரி உங்க ஸ்கூல்லயே வந்து இந்த வென் டயகிராம் உண்டு. ஓகேங்களா? இந்த மாரி பெண்கள்ல சில பேர் ஆசிரியர்களா இருந்தா, நீங்க எந்த மாரி வருவீங்க? அதே மாரி மருத்துவர்கள். ஆசிரியர்கள்ல வந்து சிலர் வந்து மருத்துவரா இருக்க முடியுமா? ஆசிரியர்கள்ல சிலர் வந்து மருத்துவரா இருக்க முடியுமா? இப்படி ஒரு வரையலாமா? ஆசிரியர்ங்கிறது தனி ப்ரொஃபஷன், மருத்துவர்ங்கிறது தனி ப்ரொஃபஷன். ஆனா பெண்கள்ல என்ன பண்ணலாம்? பெண்கள்ல சில பேர் வந்து மருத்துவர்களா இருக்கலாம். ஓகேங்களா? எப்படி வந்து ஆசிரியர் வந்து மருத்துவரா இருக்காங்களோ, ஸோ இது 2மே தனித்தனி ப்ரொஃபஷன். ஸோ ப்ரொஃபஷன் வந்து மிங்கிள் ஆகாது. ஆனா பெண்கள்ங்கிறது ஒரு ஜெண்டர குறிக்குது. ஸோ இதுல வந்து சிலர் வந்து என்ன பண்ணிக்கலாம்? டாக்டர்ஸா இருப்பாங்க. சிலர் வந்து ஆசிரியர்களா இருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து கரெக்ட்டான படம் என்னது? இந்த மாரி இருக்கக்கூடிய படத்த நீங்க வரையணும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து ஆப்ஷன் ஏல தான் அந்த மாரி இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இதுல வந்து ஆப்ஷன் 1ல இருக்கனால, நீங்க ஆப்ஷன் 1 வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஓகே. இன்னைக்கு வந்து இந்த பார்ட் 1 வீடியோல வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம கவர் பண்ணிட்டோம். பேரன்ட்ஸ் கொஸ்டின் வந்து இன்னும் ஒரு 14 20 கொஸ்டின் கிட்ட இருக்கு. அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த வீடியோல பார்ட் 2 வீடியோல நம்ம கவர் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.